அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இல புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் பிஜேபியினுடைய அமைச்சர் அமித்ஷா பேசும்போதே ஆங்கிலத்தை பத்தி பேசுறாரு. ஆங்கிலத்துல பேசுவது அவமானம், இது போல நீண்ட நாளைக்கு இருக்க முடியாது, இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் என்பதை போல அவர் பேசி நாடாளுமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர், காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காந்தி அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. ஆங்கிலத்துல பேசுவது அவமானம் அல்ல, அது ஏழை மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகும். பதவியில் செல்வதற்கு ஆங்கிலம் ரொம்ப முக்கியம். எனவே அது அவமானம் இல்லை, அது அணை அல்ல, அது ஆதரவுக்கரம் என்று அவர் பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? உங்களுடைய கேள்வியே சிந்தனையை தூண்டுகின்ற கேள்வி. ஒரு யாராக இருந்தாலும் சரி, ஒரு கருத்தை ஒண்ணு சொல்றாங்கன்னா ஒண்ணு தெரியாம அதை பத்தி புரியாம கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு உளறது ஒரு பக்கம். அமித்ஷா உளறுகிறாரா? இல்ல, தெரிஞ்சே உண்மை தெரிஞ்சாலும் கூட அதை மறைக்கிறது. அதை மறைச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் கருத்தை மேல வச்சு உண்மையை மறைச்சு பேசுறது. 24,000 பேர் மட்டும் பேசுகின்ற சமஸ்கிருதத்தை உலகமே ஏத்துக்கணும், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொல்கின்ற இந்த கூட்டம், இந்த பிஜேபி கூட்டம், அந்த மொழிக்கு வருடத்திற்கு 2,000 கோடி ஒதுக்கி அதை வளர்க்குறாங்க. அந்த 24,000 பேர் பேசுறது 145 கோடி இந்தியாவுல. ஆனால் இவர் சொல்றது உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மொழி. ஏன் ஆங்கிலம் என்பது என்ன? ஆங்கிலம் என்பது ஆங்கிலேயர்களுடைய தாய்மொழியாக மட்டும் எடுத்துக்கிறது இல்லை. ஆங்கிலம் உலக மொழியானது, தனிநபர் மொழியாக, தனிநாட்டு மொழியாக பார்க்க கூடாது. நம்பர் 2, ஆங்கிலம் என்பது அறிவியல் மொழி. இன்றைக்கு உலகத்திலே வெளிவந்திருக்கின்ற அனைத்து அறிவியலும் 100% ஆங்கிலத்தை கொண்டதாக இருக்கு. இங்கிலீஷ் மொழியில் தான் எல்லாரும் எழுதுறான், இங்கிலீஷ் மொழியில் தான் பாருங்க. ஆக ஆங்கிலம் படிப்பது என்பது தன்னுடைய அறிவை உயர்த்திக் கொள்வது என்பது மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே தன்னுடைய அறிவை, ஆற்றலை ஒரு மாணவன், ஒரு மாணவி வெளிப்படுத்துவதற்கு, ஒரு படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு உலகம் முழுவதும் இருக்க நாடுகள்ல. ஆக ஆங்கிலத்துக்கு அப்படி ஒரு வழி வந்துட்ட உடனே அமித்ஷாவுக்கு எங்க இருந்து வந்தது இந்த வழி? ஆங்கிலம் பேசுபவர்கள் வெக்கப்படுவாங்களாம். ஏன் வெக்கப்படுறாங்க? அப்ப என்ன அர்த்தம்? நீ இந்தியை திணிப்பதற்கு, இந்தியின் உள்ளே சமஸ்கிருதத்தை வைத்து அதை திணிப்பதற்கு குதிக்கிற. இந்திய படிச்சுட்டா அது பெரிய நன்மையா, இங்கிலீஷ படிக்க கூடாதான். இங்கிலீஷை விட இந்தி உயர்ந்தது என்று சொல்லுகிறார் என்றால் மனுஷாவுக்கு தெரியாதா? ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போனில்ல, எல்லா இடத்துக்கும் வரியில்ல, புக்ஸ பாக்குறீங்கள, எல்லாரும் கேட்கறாங்கல்ல, இங்கிலீஷ் இருந்தாலும் எதுவுமே பார்க்க முடியும், செய்ய முடியும், நல்லா தெரியுது. தெரிந்தும் இந்த நாட்டில் கல்வி நிலைகளில் கை வைப்பது உங்களுக்கு நல்லா புரியணும். இது எதுக்காக சொல்றோம்னா, இதை கேட்கறவங்களுக்கு கூட சொல்றோம், சிந்திச்சு பாருங்க. நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லாவற்றையுமே சர்வ நாசமாக்குகிற வகையில் ஆங்கிலமே இல்லாம சொல்லியிருக்காங்களே, அடுத்த முறை நாங்கள் முழுமையாக ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி ஆகிய நாங்கள் எங்களுடைய முழுமையான அரசாங்கத்தை அமைத்தால் இந்தியாவில் இருந்து ஆங்கிலம் அகற்றப்படும், விரட்டப்படும். முடிஞ்சு போச்சு, விரட்டப்படும். இந்தியும் சமஸ்கிருதமும் கொண்டு வரப்படும். போதுமா? இப்ப இந்த அமித்ஷா இதை ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், அமித்ஷாவினுடைய ஒவ்வொரு செயலும் நாளைய பாரதிய ஜனதா அரசாங்கம் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களுக்கு அமித்ஷாவுக்கு பதில் சொல்லும் போதே, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அழிப்பதுதான் அவமானம், ஆங்கிலம் பேசுறது ஒன்றும் அவமானம் அல்லன்னு சொல்லி பதில் கொடுத்திருக்காங்க. பல்வேறு தரப்பினரும் அது பதில் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலம் ஒரு அறிவியல் மொழியாக இன்றைக்கு இருக்கிறது. எந்த நாட்டில் போனாலும் ஆங்கிலம் என்பது ஒரு அறிவியல் மொழியாக இருப்பதனால அதை புறக்கணித்து விட்டு என்பது அறிவியல் படிப்பதோ எதுவுமே இன்னைக்கு இயலாத ஒன்றாக காண கிடக்கிறது. உங்கள் செய்தியும் அதுதான். இப்ப பிஜேபி நடத்தக்கூடிய இந்த மாநாடு, முருகன் மாநாட்டில் தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி போய் கலந்துருக்காரு. ஆனா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இதுல பழனியில ஒரு மாநாடு நடத்தினாங்க.
அறநிலைத்துறையின் சார்பில் ஒரு மாநாடு நடத்துனாங்க, முருகன் மாநாடு நடத்துனாங்க. அதுக்கு போகாத ஆளுநர் இப்போது பிஜேபி நடத்தக்கூடிய இந்த முருகன் மாநாட்டுக்கு மட்டும் ஏன் போறாரு? இதனுடைய உள்நோக்கம் எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் அரசியல். அது ஆன்மீக மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடு. அதனாலதான் சொல்றோம், அதுதான் அரசியல்னு சொன்னேன். ஆன்மீக மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடு. நீங்க பழனியில என்ன நடத்தினீங்க? முத்தமிழ் முருகன் மாநாடு. என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான கோயில்களில இன்னைக்கு புதுப்பிக்கிறார், குடமுழுக்குகளை கொண்டு வரார். அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கும் திராவிட மாடல் அரசு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் ஒழுங்காக சென்று நல்ல விதமாக வழிபாட்டு முறைகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்து அதை சேகர் பாபு நேரடியா போய் செஞ்சுட்டு வர்றார். ஆனால் இவர்களுடைய ஆட்சி நடக்குது இல்ல. அதாவது இப்ப யோகி மாநாட்டுக்கு வரலையா? யூபியினுடைய சிஎம் யோகின் கது RSS ரவி போறது வேறு விஷயம். இங்க இருக்கிற RSS ரவி அங்க போவாரு. ஆனா யோகி ஏன் வரல? எல்லா இதுக்கும் முன்னால நிக்கிறவர் அப்படியே கடவுள் சாமி அதுக்குதுன்னு. முருகனை அவங்க இன்னும் ஒத்துக்கல, முருகனை ஏத்துக்கல. அதுக்கு இதுவே ஒரு அடையாளம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு முருகன் வழிபாட்டு தலம் இருக்கா? முருகன் கோயில் இருக்கா? இல்ல. முருகனை அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி கடைசி நிமிடம் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு முடியாது, வர முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குன்ட்டாரு. இதையே வேற யாராவது எந்த உண்மையான நிலையில் சொல்லியிருந்தா கூட RSS பிஜேபி காரர்கள் அதுக்கு மதச்சாயத்தை பூசி அதுக்கு வேறு விதமான கதைகளை எழுதி எங்களுடைய எதை அப்படி பண்ணிட்டுன்னு பேசுவானுங்களே. இப்ப எப்படி பேச போறாங்க? ஏன் வரல யோகி? ஏன் வரல? ஏன் இவரு RSS ரவி அங்க இருக்காரு? இங்க பக்கத்துல இருந்து பவன் கல்யாணம் அவர் வரலாம். நம்ம ஆந்திரா எல்லாம் திராவிட மண்ணுதான். அவர்கள் வேணா எப்படி வேணா இருக்கலாம். இது திராவிட நாட்டு உள்ள இருக்கு. அந்த திராவிட மண்ணை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாணம் இங்க முருகன் புகழ் பாடிட்டு போலாம். ஆனாலும் கூட முருகன் அப்படின்னு இவனுங்க சொல்லும் போது அவனுங்க ஏற்றுக்காத அந்த முருகன், நான் முதலே கூட உங்களுக்கு சொன்னேன், முருகனை ஏன் ஏத்துக்கல? அது தெரியுமில்ல உங்களுக்கு? முருகனை ஏன் RSS ஏத்துக்கல? முருகன் ஏன் அவனுங்களுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான்? தமிழ் கடவுள், தமிழர் கடவுள்னு முருகனுக்கு இருக்கிற பெயர்கள்லாம் இருக்கும்போது ஏன் முருகனை நீ ஏத்துக்கலன்னா அவன் சொல்றான், RSS காரன் சொல்றான், முருகனுடைய இரண்டாவது மனைவி முருகனுடைய செகண்ட் ஒய்ஃப் வள்ளிய அவங்க மலைவாழ் பொண்ணு, அவங்க புரத்தி இனத்தை சேர்ந்தவர்கள், ஆகவே நாங்க முருகனை ஏத்துக்க மாட்டோம். கடவுளிலும் சனாதன வர்ணாசிரமத்தை பார்க்கின்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த நபர்கள். அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற RSS ரவியாக இருந்தாலும் சரி, தேர்தல் வருவான், சட்டமன்ற தேர்தல் வரும்போது வேஷம் போடுறாங்க. ஏன் போன வருஷம் இல்லையா முருக மாநாடு போடக்கூடாதா? ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் போடக்கூடாதா? முருகன் என்ன புதுசா வந்தார? இல்லை, தேர்தல்ல ஓட்டு வாங்கறதுக்காக. அதனாலதான் மிக தெளிவாக அது ஆன்மீக மாநாடு என்ற பெயரில் நடைபெறுகின்ற அரசியல் மாநாடு. அரசியல் பலனை பெறுவதற்கு. இப்ப நாம மட்டும் சொல்றோம்னு இது நினைச்சுக்க கூடாது. அவங்களுடைய கட்சி, அவங்களை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, மராட்டிய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன். ஆள் தானே மராட்டிய ஆளுநர். இங்க இருக்க அந்த RSS ரவி மாதிரி அந்த CP ராதாகிருஷ்ணன் எல்லா இடத்தையும் பார்த்தாரு. இது என்னங்க? இது என்ன மாநாடு? இது ஆன்மீக மாநாடு, இந்து முன்னணின்னு யாரோ செய்யறாங்கன்னா அதுக்கு என்ன ஆளுநர்கள் சுற்றி பார்க்கறது, மற்ற இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது, அந்த முதல்வர் வரல, இந்த முதல்வர் தான் குதிக்கிறது, முருகனை இழிவுபடுத்துகிறார்கள், முருகனை கேவலப்படுத்துற வேலை இதெல்லாம். இந்த CP ராதாகிருஷ்ணன் சொல்லிக்கா தெரியுமா? பார்த்தேன், பார்த்தவுடன் எல்லா இடமும் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க, மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் ஆன்மீகத்துடன் அரசியல் கலந்திருக்கிறது. இந்த வார்த்தைய அவர் சொல்றார், ஆன்மீகத்துடன் அரசியல் கலந்திருக்கிறது. அப்ப மிக தெளிவாக அவங்க முடிவு பண்ணி இருக்காங்கிறதுக்கு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட். இது ஆன்மீகத்துடன் அரசியல் கலந்திருக்கு. இங்க இருக்கிற இந்த நைனா ஒரு ஆள் இருக்காமல் இல்ல, அந்த ஆளு இது ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு கிடையாது அவரு. ஆனா அங்கேருந்து வந்த CP ராதாகிருஷ்ணன் இது ஆன்மீகத்துடன் அரசியல் கலந்திருக்கு அப்படின்னு அவரு. ஆக இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு என்ற போர்வையில் இன்னைக்கு செய்து கொண்டிருப்பது, தமிழ் கலைகளை எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, எல்லா பாட்டும் பாடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எந்த இடத்தில் இவர்கள் பிளான் படி திட்டப்படி ஒரு அரசியலை கலப்பாங்க. கலந்துட்டு அதற்கான வேலையை பார்ப்பார்கள். ஆனால் ஒண்ணு, முருகன் என்பவன் இருந்திருந்தால்
அடிச்சு விரட்டுவார் பிஜேபிய. எல்லா வகையிலையுமே இங்கு முருகன் அப்படின்ற நிலைமைக்கு இவர்கள் மாறானவர்கள், எதிரான கருத்து கொண்டவர்கள். அதுக்காக தான் சொல்றோம், கல்விக்கு இன்னைக்கு 1650 கோடி கிட்டத்தட்ட நிறுத்தி வச்சிருக்க. நம்ம முதல்வர் கேட்கிறார், எங்களுடைய தலைவர் தளபதி, பிள்ளைகளுடைய படிப்பு கல்வியில விளையாடாத, ஏன் எதிர்காலத்தை நாசமாக்குற, எங்க குழந்தைங்க படிக்க கூடாதா அப்படின்னு கடிதம் எழுதுறாரு, நேரடியா கேட்கிறாரு. எம்பிகள் கேட்கிறாங்க, அனைத்து எதிர்கட்சி எம்பிகளும் கூட கேட்டுட்டாங்க, காதிலேயே வாங்கிக்காம உக்காந்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா கொண்டாடுறோம். சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் சிறிய துறைமுகங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு அடைஞ்சிருப்பாங்க. மிகப்பெரிய அளவிற்கு எல்லா இடத்திலும் வியாபார தளமாக இருக்கும். அறிவியல் தொழில் ரீதியா வளர்ப்பு வந்திருக்கும். எங்க கடலூர் உட்பட, நாகை உட்பட, இன்னும் இருக்கிற சின்ன துறைமுகங்கள் உட்பட இவனுங்க என்ன பண்ணானுங்க, சாமியை கூட்டிட்டு வந்தான். சாமியை எது கூட்ட, இதை நல்லா கவனிக்கணும். தமிழர்களுக்கு விரோதமான இவர்கள் தமிழ் கடவுள் முருகன் பேரை சொல்லக்கூட தகுதி இல்ல. சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தலைவர் முத்தமிழறிஞர் கேட்டு திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் இன்னும் அவங்க இருந்தவர்களை எல்லாருமே முடிவு பண்ணி அப்புறமேலு அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டமும் எல்லாரும் வலியுறுத்தி அதை வாங்கணும். வாங்கி நடந்துகிட்டு இருக்கு, பாதி வேலைகளுக்கு மேல நடக்குது. அந்த கால்வாய் திட்டம் முடிந்திருந்தால் இலங்கையின் யாழ்ப்பாண துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து நின்றுடும். இப்ப போயிட்டு இருக்கிற கப்பல்ல 20% கப்பல் தான் யாழ்ப்பாணத்துக்கு, இலங்கைக்கு கொழும்பு துறைமுகத்துக்கு ஒரு 20% கப்பல் தான் போகும். இலங்கையினுடைய நிலை, மீதி கப்பல் எல்லாம் இப்படியே நம்முடைய பாதைகளின் வழியாக சேது சமுத்திர கால்வாய் வழியாக போய் கொல்கத்தா போகும், சென்னை வழியாக எல்லாம் போகும். அப்போ பாதிக்கப்படும் போது இலங்கை, இந்தியாவிற்கு எதிர்கருத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தை காப்பாற்ற இவன் யாரை கூட்டு வந்தான், தமிழர்களுக்கு விரோதமாக யாரை கொண்டு வந்தான், அன்னைக்கு ராமன் சேது சமுத்திர கால்வாய். அப்போ சொன்னான், அமெரிக்காவினுடைய நாசா களம் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தில் சேது கால்வாய், சேது பாலம் இருக்குது இல்லையா, ராமன் கட்டின பாலம் தெரியுது இல்ல, ராமன் கட்டின பாலம் தெரியுதா இல்லையா, நாசா எடுத்த படத்துல. நீங்க எப்படிங்க அந்த பாலத்தை இடிக்கலாம், ராமன் கட்டின பாலத்தை இடிக்கலாமா நீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைய ராமன் மேல போட்டு கிளப்பினானுங்க. கோர்ட்டுக்கு போனானுங்க. எல்லா வகையும் பித்தலாட்டம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தினார்கள். திட்டத்தை பாதியோடு ஒழித்தார்கள். பிறகுதான் நாசா சொல்லிச்சு, இந்த மாதிரி கடல் பரப்புல எங்கு இருந்தாலும் கூட பவள பாறைகள் ஏராளமா எங்க இருந்தாலும் கிடக்கும். பாறைகள் கிடக்கிறத போய் பாலம் என்று சொல்லிட்டீங்களே அப்படின்னு நாசா மறுத்தது. அறிவுபூர்வமாக அவர்கள் எடுத்து எல்லாம் மறுதளிச்சாங்க. இவங்க அந்த திட்டத்தையே க்ளோஸ் பண்ணி இவங்க ஆட்சி முடிச்சுட்டாங்க. ஆக அப்ப ராமனை பயன்படுத்தினார்கள், ராமன் பாலத்தை. இப்ப முருகனை பயன்படுத்துறதுக்கு, சட்டமன்ற ஓட்டு வாங்கறதுக்கு முருகனை பயன்படுத்த வந்திருக்கிறானுங்க. இந்த முருகன் மாநாட்டை பத்தி பிஜேபி தலைவர், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லும் போதே இந்த மாநாடு வரக்கூடிய தேர்தலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வரக்கூடிய மாநாடு, இந்த மாநாடு வரக்கூடிய தேர்தலுக்கு இது எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, அதனாலதான் முந்தைய சொன்ன ஆன்மீக மாநாடு இல்ல அரசியல் மாநாடுன்னு நம்ம மட்டும் இல்ல, அறிவுள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க. அந்த அரசியல் மாநாடு நோக்கத்தில் நடந்துருந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏமாந்துருவாங்கன்னு நினைச்சிக்க. நாகேந்திரனை தான் நம்ம கேட்கிறோம். ஏன் தெரியுமா? நாகேந்திரன் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். லயோலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்களும் இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகளின் அமைப்பு என்ற கூட்ட அமைப்பு சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்துறாங்க. கணிப்பு மக்களிடம் தேர்தல் எதிர்கால தமிழகத்தை பத்தி கணிப்பு நடத்துறாங்க. கொஞ்ச நஞ்சம் பேர்ல 70,000 பேர்கிட்ட போய் ஆய்வு நடத்துறது. 70,000 பேர்கிட்ட போய் 70,000 பேர்த்து யாரு? கிட்டத்தட்ட மாணவர்கள், மாணவிகள், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை இறக்கி விட்டுருக்க அந்த அமைப்புகள். எப்ப தெரியுமா? பிப்ரவரி 5 ஜூன் மாசம் 17 வரைக்கும் ஆய்வு முடிஞ்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நயினாருக்கு தான் சொல்றேன். மூலமாக என்னதான் சொல்றாங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை
77.83% பேர் அவர்தான் முதல்வராக வர வேண்டும் என்று வாக்களிச்சிருக்காங்க. கணிப்புல கருத்து சொல்லியிருக்காங்க. திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியின் ஆட்சி வரும். இது திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் அரசு வரும். அதுக்குதான் இந்த 77.83% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி, வாழ்க.